ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 53வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 52 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸில் நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த மிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இட்டாலிக்கு போயிட்டு ஒருத்தனை வந்து போட்டு தெளிப்பான். பட் அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வந்துட்டு மைண்டு டிஸ்டர்ப் அடைய வைக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான ஒரு மிட் டேர்ம் எக்ஸாம் வந்துட்டு நடந்திருக்குமா, எல்லாருமே கூப்பிட்டு பெருசாலாம் போட்டி வச்சிருப்பாங்களா, அதே மாதிரி இப்போ செகண்ட் செமஸ்டருக்கான மிட் டேர்ம் எக்ஸாம் வந்துட்டு தொடங்குது. ஹீரோ ஹவவர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட மிட் டேர்ம் மாதிரி இது வந்துட்டு ரொம்ப லைவ்லியா இருக்காது. ஏன்னா அதுல வந்துட்டு ரொம்ப நிறைய இன்சிடென்ட் நடந்துருச்சு. வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ப்ராஹிபிட் பண்ணிட்டானுங்க. ஒரிஜினல் நாவல்ல வந்துட்டு இப்படி நடந்திருக்காதான். பட் யார் கவலைப்பட்டா? இந்த மிட் டேர்ம் எக்ஸாமை பத்தி நான் அவ்வளோக்கு டீட்டெயிலாக எழுதி இருக்க மாட்டேன். எனக்கே ஒழுங்கா வந்துட்டு இதோட கண்டென்ட் வந்துட்டு ஞாபகம் இல்லை அப்படின்னு போய் பாக்குறப்ப எல்லாருமே இந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு இன்னைக்கு எக்ஸாம் மட்டும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா, டிஃபிகல்ட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேணாமா அப்படின்னா புலம்பிட்டு இருக்கிறப்ப ஹீரோட்டி எனி கேஸ் இந்த டே வந்துட்டு எனக்கு குயிக்கா முடிஞ்சிருச்சுப்பா. தியரி எக்ஸாம்ல நான் தான் ஃபர்ஸ்ட். ஹோஸ் மாதிரி என்கிட்ட சொன்ன அந்த நர்சிங் ஹோம்க்கு வந்துட்டு நான் சீக்கிரம் போயாகணும் அப்படிங்கிறப்ப நான் இங்கிட்டு வரா ஹே ஹாஜன் அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு என்ன அப்படின்னு கேட்க, நீ வந்துட்டு ஸ்டடி ரூம்க்கா போயிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு இல்ல நான் வெளியே போறேன் அப்படிங்கிறப்ப நீ படிக்கலையா அப்படின்னு கேட்க, ஹீரோன்ட்டு நான் வந்துட்டு படிக்க தேவையே இல்லை அப்படிங்கிறப்ப ஆல்ரைட் தென் உங்ககிட்ட வந்துட்டு இந்த சம்மரி நோட் வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு மறுபடியும் என்னாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இல்லையே அப்படிங்கிறப்ப எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, இன்னைக்கு ரிட்டன் எக்ஸாம்ல வந்துட்டு நான் ரொம்பவே சொதப்பி வச்சுட்டேன். நான் வந்துட்டு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தாலே எனக்கு வந்துட்டு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ ஏன்னா கிட்ட அதை பத்தி கேட்கல, அவ வந்துட்டு எல்லாத்தையுமே சுருக்கி நல்லா சம்மரைஸ் பண்ணி வச்சிருப்பா, மத்தவங்க நல்லா சொல்லி தருவா அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு நான் வந்துட்டு அவ கூட ஃபைட் பண்ணிட்டேன். சரி இது கேட்க எப்படி இருக்கு, நீ மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்த அப்படின்னா உனக்கு வந்துட்டு நான் நல்ல சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இல்ல, எங்க போயிட்டான் கிம் ஹாஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கா. இப்ப ஹீரோ எங்க போயிருக்கான் அப்படின்னா டோமரோட அப்பா பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்டானா. அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் படி ஒரு நர்சிங் ஹோம்ல வந்துட்டு அவர் 4 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த நர்சிங் ஹோம் தான் ஹீரோ போறான். அந்த பெர்னாண்ட் ஜீசஸ் வந்துட்டு இருந்த நர்சிங் ஹோம் வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப அங்க இருக்கிறவங்க எதுக்காக இங்க வந்திருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதுவா நான் வந்துட்டு அப்படின்னு சொல்ல போறப்ப ஓ மை நீ வந்திருக்கியா, நீ வந்துட்டு ஹாஜன் தானே அப்படின்னு கேட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு வாட் அப்படின்னா கிம் ஷண்டாங்க இருந்துட்டு இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கானா. அந்த கிம் ஷண்டாங்க இருந்துட்டு அதாவது நான் இப்போ ஒருத்த உடம்புக்குள்ள இருக்கல அவன் வந்துட்டு ஒரு வாமான பர்சன், இந்த மாதிரி ஒரு கோல்டு ஒன் கிடையாது. ப்ராபபிலி எனக்கு தெரியாம நிறைய ஓன் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு வச்சிருந்திருக்கலாம். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க நீ வந்துட்டு கடைசியா விசிட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் வந்துட்டு ஆயிடுச்சுல கமான் இன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓ எஸ் எஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க வந்து எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நான் நல்லா இருக்கேன், இந்த இடமும் எப்பவும் போல அப்படி இதா இருக்கு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற நிறைய பேத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ தெரிஞ்சிருக்கு. சரி இன்னைக்கு எதுக்காக இங்க வந்த அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு மிஸ்டர் ஆகஸை வந்துட்டு பார்க்கலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப ஓ அந்த சவுத் அமெரிக்காவில இருந்து வந்தாரு அவர் வந்துட்டு ரொம்ப குவைட்டா தான் இருந்தாரு, அவரு இருந்தப்போ உங்ககிட்ட மட்டும்தான் அப்பப்ப பேசிட்டு இருப்பாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த ஷண்டாங்க்கு பெர்னாண்டோ வந்து தெரியுமா, இந்த பகுதிக்காக அந்த கோவாத்தர் வந்துட்டு இந்த ஸ்டோரி லைனை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கான் போல. பட் இது வந்துட்டு இந்த தடவை ரொம்ப மோசமா இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு எஸ் நான் வந்துட்டு அவர் ஏதாச்சும் விட்டுட்டு போயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப சம்திங் விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னா அவர் எந்த ஒரு ரெக்வஸ்ட்டுமே பண்ணல. பட் அவர் வந்துட்டு ஒரு லெட்டர் வச்சிருந்தாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ கரெக்டா லெட்டர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறான் ஒரே நேரத்தில். ஹீரோ வந்துட்டு நல்ல வேலை இன்னுமே கதைப்படிதான் இருக்கு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க எப்படி உனக்கு தெரியும் லெட்டர் இருக்குன்னு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்ப அந்த லெட்டர் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு இந்த கிம் ஷண்டாங்க்கும் அவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப், இவனோட பர்சனாலிட்டி என்ன ஒரிஜினலா அப்படின்னு தெரியல. பட் இவங்க கொடுக்குற ரியாக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்பொழுது எல்லாரும் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் தான் வச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு அவர் கூட நிறைவேற்ற வேண்டிய ஒரு ப்ராமிஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க வெல் அவர் உனக்கு ஏதாச்சும் ஒன்று விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னா அது வந்துட்டு மேக் சென்ஸ் தான். சென்ஸ் மற்றவங்கள மாதிரி நீ வந்துட்டு அவரை டிஸ்கிரிமினேட் பண்ணி ஒதுக்கி வைக்காம நீ தான் ஃபர்ஸ்ட் அவரை அப்ரோச் பண்ணி பேசின. சியோஹோ மெமோரியல் பார்க்குக்கு வந்துட்டு போய் பாரு, அந்த இடத்துல தான் அவரோட ரிமைன்ஸோட அந்த லெட்டர் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோவுமே அந்த மெமோரியல் பார்க்குக்கு போயிட்டு நான் வந்துட்டு என்னோட ரியல் லைஃப் இருக்குல்ல வேற உலகத்துல அங்க பண்ணாத நிறைய விஷயங்களை வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன், கண்டுபிடிச்சிட்டேன். ஏரியா 17 ஃபர்ஸ்ட் நம்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவங்களோட பொருளுங்க எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க போல இந்த இடத்துல. ஸோ அங்க போய் பாக்குறப்ப முன்னாடி இருந்துட்டு அந்த லெட்டர் இருக்கு. வெயிட் ஆல்ரெடி எனக்கு இந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இந்த லெட்டர் வந்துட்டு நான் ஓபன் பண்ண வேணாம்ல, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துட்டு இதை ரீட் பண்ணணும் அப்படின்னா அது டோமர் தானே. நோ கோ ஆத்தர் இருந்துட்டு மறுபடியும் ஏதாச்சும் ஒரு ட்ரிக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெட்டரோட கண்டென்ட்டே வந்து அவன் சேஞ்ச் பண்ணிருக்கலாம். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா திங்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்த்தாரான். அதுக்கப்புறம் தான் இயானா இருந்துட்டு வேற
ஒரு குரூப்பை வச்சு நடத்திட்டு இருப்பா இல்லையா, அப்ப அங்க வாலண்டியரான ஒர்க்கா அப்படிங்கிறப்ப எஸ் மேம், பிஃபோர் 11 வயசுல டியூபுக்குள்ள என்ட்றதுக்கு முன்னாடி நிறைய வாலண்டியரான ஒர்க்கை வந்துட்டு நர்சிங் ஹோம்ஸுக்கும் அனாதைலத்துக்கும் போயிட்டு பண்ணதான் வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு ஹாஜன் அது பண்றானா, இதனாலதான் வந்துட்டு இவன் அப்பப்ப அடிக்கடி வெளியே போவானோ, இவனை பத்தி நிறைய நெகட்டிவான ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் இதுதான் அவனுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையா, நான் வந்துட்டு இந்த ரூமர்லாம் எப்படி நம்பல. அவன் வந்துட்டு ஒரு அனாதையா வளர்ந்தான், அவனோட டேலண்ட் அவேக்கன் ஆனப்போ மிலிட்டரி அகாடமில வந்துட்டு ஜாயின் பண்ணான். அது வந்துட்டு அவனோட லைஃப்ல நடந்த ஒரு ஹியூஜான ட்விஸ்ட். இதுவே நான் இருந்திருந்தேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் பாஸ்ட்டை தூக்கி வீசிட்டு என்னோட வாழ்க்கையை கண்டினியூ பண்ணிருப்பேன். பட் அவனோட கடந்த காலத்தை அவன் ஞாபகம் வச்சிருந்து இதெல்லாம் பண்ணியிருக்கான். இல்லைனா அவனோட பாஸ்ட்ல வந்துட்டு அவனால ஹெல்ப் பண்ண முடியாத ஆளுங்களை வந்துட்டு ரீச் பண்ணி அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அவனோட பவரை வந்துட்டு ஒரு டூலாவோ இல்ல அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு பொருளாவோ பயன்படுத்தல. பட் யாருக்கு ஹெல்ப் தேவையோ அவங்களுக்காக யூஸ் பண்றான்ல, வயல் அது வந்துட்டு என்னோட வேல்யூஸ்க்கு வந்துட்டு ஒத்து போலனாலும் அவன் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். நான் உண்மையுமே நீ வந்துட்டு இன்கிரெடிபிளான பர்சன் ஹாஜன் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னுமே இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு எதுவுமே இல்லையா, லைக் அவன் வந்துட்டு எங்க பிறந்தான் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க வந்துட்டு இல்ல மேம், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களால கண்டுபிடிக்கப்பட்ட இன்ஃபர்மேஷனே வந்துட்டு இதுதான், எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப சரி இன்னும் நல்லா தேடுங்க அடுத்த ரிப்போர்ட் அப்படிங்கிறப்ப எஸ் மாஸ்டர். நெக்ஸ்ட் ரிப்போர்ட் வந்துட்டு ஒரு அசாசினை வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் மாஃபியா கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. அங்க வந்து அசாசின் வந்துட்டு கொரியாவை சேர்ந்தவன் தான், அவன் தான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சோ நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்க சொல்லதான் ஏனா கிட்ட ரெக்வஸ்ட் வருது. இந்த கொரியன் மாஃபியாவா ரெலிக் ஸ்மக்லிங்க ரிலேட் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக நானே அவங்களை அப்ரோச் பண்ணலான்னு தான் இருந்தேன். மேபி எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கிற கண்டிஷனை வச்சு அவங்க கூட நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சரி நம்மளால அந்த அசாசினை வந்து ட்ராக் டவுன் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப புதுசா கிம் ஹோசப் அப்படிங்கிற வந்துட்டு நியூபியா ஜாயின் பண்ணியிருக்கான். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கான். அவனோட ஃபைலை வந்துட்டு நான் உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணவனை வச்சு அந்த இடத்துல கொண்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ட்ராக் டவுன் பண்ண போறான். இவ்வளவு ஒரு ட்ரையாங்கிளான ஸ்டோரி. அதுக்கப்புறம் அங்க ஹீரோ வந்துட்டு லெட்டரை படிச்சு பட்டு இந்த லெட்டரோட கண்டென்ட் இருந்துட்டு சுத்தமா மாறவே இல்லை. தட்ஸ் a relief. இதுதான் கரண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னா இந்த ஆன்சரை மட்டும் தான் ட்ரூத் ஏஜென்சியால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டோமர் வந்துட்டு ஆக்சுவலா அவங்க அப்பா பத்தி ட்ரூத் ஏஜென்சில கேட்டிருப்பால, அதுக்கான ரிப்ளை வந்துட்டு ஹீரோ அமுச்சு விடுறான். அதுல வந்துட்டு நாங்க பெர்னாண்ட் ஜீசஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க வந்துட்டு எங்களோட ரிப்ளை கேட்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க அப்படின்னு ஹீரோ அமுச்சிருக்கான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல கிளாஸோட இன்ஸ்ட்ரக்டர் நவ் த டெஸ்ட் வந்துட்டு முடிஞ்சதுனால மிட் டர்ம்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு ரிட்டர்ன் டெஸ்ட்டும் இருக்காது. கிரேட் ஒர்க் எவனிவான், நீங்க எல்லாமே இப்ப கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு ஹே ஹாஜன் டெஸ்ட் வந்துட்டு ஓவர் ஆயிடுச்சு, நீ வந்துட்டு என்ன பண்ண போற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வேற என்ன பிராக்டிகல் எக்ஸாம்க்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிறப்ப ஸ்டில் அதுக்குன்னு ஒரு வாரம் இருக்குல்ல, அதுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ண போறியா, நீ வந்துட்டு டாப் ஸ்டூடெண்டா இருக்கல, எந்த ஒரு அதிசயமும் கிடையாது. ரைட், இதை வந்துட்டு நான் உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும்ல, இதனாலதான் வந்துட்டு என்னால இந்த எக்ஸாம்ல நல்லா பண்ண முடிஞ்சு, இதுல ஃபுல்லா கீ பாயிண்ட் இருந்துச்சு, நீ வந்துட்டு அப்ப திடீர்னு காணாம போயிட்டு அப்படின்னு நினைச்சேன், பட் இதை கொடுப்ப அப்படின்னு நினைச்சே பார்க்கல, தேங்க்யூ சோ மச் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒரு அர்ஜென்டான விஷயம் இருந்தனால தான் அங்கிருந்து கிளம்பி போனேன் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல, நீ நல்லா கீ பாயிண்ட் எல்லாத்தையுமே தனித்தனியே எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள ஆக்சுவலா இயானாவோட டேட்டா பேஸை ஹேக் பண்ணி தான் அவகிட்ட இந்த நோட்ஸ் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறப்ப சின்ஸ் நான் வந்துட்டு உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னால ஒரு நல்ல மீல் வந்துட்டு வாங்கி தரேன், பிராக்டிகல் எக்ஸாம் எல்லாம் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட போலாமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எங்க அப்படின்னு கேட்கிறப்ப வேறங்க இந்த ஹான்ஜங் பவலியனுக்கு வந்துட்டு போலாமா, சோ வந்துட்டு நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வாட் அந்த சூப்பர் லக்ஸரியஸான கொரியன் ரெஸ்டாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வாயில எச்சு ஊறுது, ஆனா நான் வந்துட்டு வரல அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப நான் வந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள அந்த ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு நடக்க போது, அதுக்கும் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் ஆகணும், அது வந்து பிராக்டிகல் எக்ஸாம்க்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், உனக்கு வந்து போகணும்னா நீ வந்துட்டு கிம்சுவா கூட போய்க்கோ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அப்படி சொல்றதை கேட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன அவனையும் கூப்பிடுறேன் அப்படிங்கறனால நீ உனக்கு வந்துட்டு பொறாமையா இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன நான்சென்ஸ் பேசிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நெவர் மைண்ட், நான் கேட்டதை வந்து மறந்துரு, பாரிஸ்ல நீ வந்துட்டு எனக்கு ட்ரீட் வச்சல ரெஸ்டாரண்ட்ல, அதுக்கு வந்துட்டு நான் ரீபே பண்ணோம்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இட்ஸ் ஃபைன், நான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படிங்கிறப்ப அவன்ட்டு ரியலியா உனக்கு ஃபுல் கோர் சாப்பாடு வாங்கி தரேன்டா, ஹே நில்லு பொண்ணு ஏன் அப்படி பேசிட்டு போறான், நாங்க 2 பேரும் மட்டும் தனியா போக முடியாதுல்ல, மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நான் போற வழியில எவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு போறப்ப வாய்ஸ் கேக்குது, யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல டோமர் இருக்கா, அவர் வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு பேமெண்ட் வேணும் அப்படிங்கிறப்ப சீரியஸா அதே வந்துட்டு கேட்கிற, நீ வந்துட்டு வெறும் 2 வாரத்துல மிஷனை முடிச்சிரு அப்படின்னு சொன்னேன், பட் இப்ப எத்தனை மாசம் ஆச்சு, அது மட்டும் இல்லாம உனக்கு வந்துட்டு டீம் லீடர் அமுச்சு வச்ச அந்த ஐட்டத்தையும் வந்துட்டு தொலைச்சிட்டியாமே அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ தான் அந்த டூல வந்து தூக்கிட்டு வந்துட்டான்ல, இவர் வந்துட்டு மை அப்பாலஜைஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கான், பட் எனக்கு வந்துட்டு இந்த தடவை பணம் வந்துட்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது அப்படிங்கிறப்ப இன்னுமே அதை தான் கேட்டுட்டு இருக்கியா, ஃபர்ஸ்ட் உன்னோட கரண்ட் மிஷினை வந்துட்டு எப்படி பெட்டரா ஃபினிஷ் பண்றது அப்படின்னு பாரு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எதுவுமே எனக்கு வந்துட்டு சாதகமா வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நின்றுட்டு இருக்கான். இவ்வளவு நேரமா நின்றுட்டு இருக்கான், நான் காலைல பேசினதெல்லாம் கேட்டானா, வெல் நான் டெமான் ஹியூமன் இன்ஃபர்மேஷன் இருக்கிற எந்த ஒரு கண்டென்ட்டுமே நாங்க வந்துட்டு இப்ப பேசல அப்படின்னு நினைச்சிட்டு கெட் லாஸ்ட் போறப்ப உனக்கு பணம் நான் தட்டுமா அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு ரியலி
இல்ல நீ மறந்துடு, எனக்கு எவ்வளவு தேவைன்னு கூட உனக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நீ மெஜிஷியன் தானே, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு மணி ஈஸி ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டேன், நீ வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராமிசரி நோட் வந்துட்டு எழுதி கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு பணம் தரேன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது அந்த அமௌண்ட் ஆஃப் மணியை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் பாக்கிறதுக்கு வெளியே அப்படி தெரியலனாலும் ஐ எம் பிரிட்டி ரிச் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிராக்டிகல் எக்ஸாம்க்கான செகண்டரினா டீம் காம்பேட் வந்துட்டு நடக்குது. இந்த ரூல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட இண்டிவிஜுவல் காம்பேட் நடந்துச்சுல அதோட சிமிலர் தான். பட் இப்ப இருக்கிற பிரைமரி டிஸ்டிங்ஷன் வந்துட்டு டீமா வந்துட்டு எப்படி சண்டை போறாங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் டே மேட்ச்ல வந்துட்டு அட்டாக் டீமா இருக்கிறது வந்துட்டு ராச்சலோட டீம், டிஃபெண்டிங் டீமா இருக்கிறது வந்துட்டு யோஹேயோட டீம் அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ ராச்சலோட டீம்ல தான் இருக்கான். அந்த 5 பேர் குரூப் வந்து செலக்ட் பண்ணாங்கல அந்த டீமோட இது. ஹீரோ வந்து இந்த டெரைன்ல நிறைய அப்டாக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கு, இது வந்து எனக்கு ரொம்பவே அட்வான்டேஜஸ் ஆனது அப்படிங்கிறப்ப ராச்சல் வந்துட்டு நான் ஹோசங்கோட சேர்ந்து ஃப்ரண்ட்ல சார்ஜ் பண்ணி போறேன், ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் நீங்க வந்துட்டு எங்க கூட கேட்ச் அப் பண்ணிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா போதும், நம்ம வந்து இப்போ டிபார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு மேல குதிச்சாரான். ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு டாப்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நீங்க வந்துட்டு முன்னாடி போங்க அப்படிங்கிறப்ப ராச்சல் வந்துட்டு ஓ ஹையர் கிரவுண்ட டாமினேட் பண்ணணும்னு ஆசைப்படுறானா அப்படின்னு நினைச்சிட்டு ஓகே நாங்க வந்துட்டு ஒன்னா கவுண்ட் பண்றோம், ஆல்ரைட் தென் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ திடீர்னு போயிட்டு இருக்கப்ப ஒரு ஆரோ வருது, நம்ம ஹீரோ வந்துட்டு ஷூட் பண்ணிடுறான். இந்த இடத்துல ஒரு ஆர்ச்சர் இருக்கான் அப்படின்னா ஆப்போசிட் டீமோட மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கானுங்க. அவங்க டீம்ல இருக்கிற ஃப்ரண்ட்ல வர கேண்டிடேட்ஸ் வந்துட்டு யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாக்குறப்போ அந்த இடத்துல எதிர் டீமோட லீடர் அந்த யோ ஹெய் இருக்கால அவன் வந்துட்டு சில்லா படுத்துட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு என்ன எப்படி படுத்துட்டு இருக்கான், என்னதான் ஆர்ச்சர் வந்துட்டு இவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு இருந்தாலும் இவ்வளவு வல்னரபிளா படுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் சண்டை போற ஆள் இருந்துட்டு ராச்சல் அப்படிங்கிறப்ப ராச்சல் அட்டாக் பண்ண வராளா, ஆனா அவன் இருந்துட்டு வேகரன்ஸ் விண்டு மாதிரியே இருக்கு, ஆனா ரொம்பவே வைல்டாவும் அதே நேரத்தில் ஃப்ரீயாவும் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவனோட கட்டானாவை எடுத்து ராச்சலோட ஸ்வாட இருந்துட்டு பிளாக் பண்ணிடுறான். ஹீரோக்கே வந்துட்டு அது ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த நேரத்தில் அந்த ஹோசங் இருக்கான் இல்லையா அவன் இருந்துட்டு வந்துட்டு இந்த யோகையை அட்டாக் பண்றான், இருந்தாலும் அவனுக்கு வந்துட்டு எதுவுமே ஆகல. ஹீரோ வந்துட்டு ஈவனா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களா ராச்சல் அதுக்கப்புறம் ஹோசங் 2 பேருக்குமே அட்டாக் பண்ணியும் கூட யோகை இருந்துட்டு லோஸ் பண்ற மாதிரி தெரியலையே, யோகை இருந்துட்டு எப்பவுமே இவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் இருந்தானா அப்படின்னு நினைக்கிறான். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.